ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் படம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கொஞ்சம் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஃபேக்கான மெடிசனை ஹீரோ கிட்ட கொண்டாந்து கொடுத்து இந்த யூஸ் பண்ணினா ஹீரோயின் உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை ஹீரோவை நம்பி வாங்கிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஸ்டெப் மாமையும் ஹீரோடைய ஸ்டெப் பிரதர் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பண்ண அலப்பறையில் பயங்கரமாக டென்ஷன் ஆகி போயிருக்காங்க. ஏதோ போன போது 30 வயசு வரைக்கும் தானே உயிரோட இருப்பான், அவன் செத்ததுக்கு அப்புறம் எல்லா ஷார்ட்ஸும் நமக்கு தானே பார்த்தா எவ்வளவு திமிர் இருந்தா அந்த நோய் பிடிச்சவன் என்ன போய் எல்லாரும் முடியும் அசங்கிப்படுத்திருப்பான். அதுவும் ஏதோ ஒரு மலைப்பகுதியிலயோ கிராமத்திலேயே இருந்து வந்தா அந்த பட்டிக்காட்டுக்காக என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அம்மா, ஒரு விஷயத்த யோசிச்சிங்களா? இவன் எவ்வளவு பெரிய ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவன், ஆனா அந்த பொண்ணு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஏரியாவை சேர்ந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணை இவன் எதுக்கு மேரேஜ் பண்ணணும்? எனக்கு என்னமோ இதுல சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கிறான், இப்பவே கிளம்புறான். எதனால அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணாங்கிற மொத்த டீடைலும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அந்த மெடிசன் கிடைச்சதால இதுக்கப்புறம் ஹீரோயின் கூட இன்டிமேட்ல இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு ரொம்பவே நிம்மதியா இருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் ஹீரோயின் கிட்ட சரியா பேச மாட்டாரு, அவங்க முகத்தை கூட சரியா பார்த்துருக்க மாட்டாரு. இப்போ அந்த மெடிசன் கிடைச்சது ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. அந்த கில்டினஸும் இப்போ அவருக்கு இல்ல. ஸோ ஹீரோயின் கிட்ட நம்ம ஏன் ஒரு குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு கூட கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்குலாம் என்னடா இவரு இவ்வளவு நாளா புள்ளபூச்சி மாதிரி இருந்துட்டோ இந்த அளவுக்குலாம் பேசுறாருட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதோட ஹீரோயினியவும் பக்கத்துல இருந்து உட்கார சொல்றாரு. அவங்களுமே ஒரு மாதிரி பதட்டத்தோட தான் பக்கத்துல இருந்து உட்காடுறாங்க. தென் அவங்க பர்த் மார்க் இருக்கு இல்லையா, அந்த இடுப்பு பகுதி, அந்த பகுதியில் தான் அந்த பெரியவர் கொடுத்த மெடிசனை அப்ளை பண்றாரு. ஹீரோயினும் கேட்கறாங்க, எதுக்காக இந்த மெடிசனை அப்ளை பண்றீங்கன்னு. அது வந்து இது ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட், இந்த இடத்துல இந்த மெடிசனை அப்ளை பண்ணா உன்னுடைய கிட்னிக்கு நல்லது, உன் வயிற்றுக்கு நல்லதுன்னு ஏதோ காரணம் சொல்றதே தவிர நான் உன் கூட இன்டிமேட்ல இருந்தேன்னா உன்னுடைய உள் உறுப்புகள் பாதிக்கப்படலாம், அப்படி இல்லைன்னா உன் உடம்பு பேரலைஸ் ஆகலாம், அதனால உன் உயிருக்கே ஆபத்து வரலாம்ங்கிற உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாரு. அந்த மெடிசனை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவை ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர நர்வஸா இருக்கு. அதோட மறுநாள் அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதால எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்காக ஹீரோவா ஹீரோயினை பார்த்து கோவப்படல, அவங்க பயங்கர கியூட்டா பயந்து ஓடி போறதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ஸ்டெப் பிரதரை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ எதுக்காக ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சதும் அம்மாவும் பிள்ளையும் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த நோய் பிடிச்சவன் அவன் நோயால 30 வயசுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டா, எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு வர போதுன்னு சந்தோஷப்பட்டு இருந்தா. இப்போ எல்லாமே கைமீறி போயிடும் போல இருக்கு. அவன் பாடி டைப் பொண்ணையே கண்டுபிடிச்சிட்டா, ஆனா விட மாட்டான், இதுக்கு ஒரு முடிவு கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் மறுநாள் ஒரு கிளப்பை தான் காமிக்கிறாங்க. அங்க வேலை பார்க்குற சர்வன் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதுல ஒரு பர்டிகுலர் ட்ரிங்க்ல மட்டும் ட்ரக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு லிக்விடோ கலந்து அதை ஹீரோ கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குறான். ஹீரோவும் அதுல ட்ரக்ஸ் கலந்துருக்கிறத தெரியாம எடுத்து குடிச்சிடறாரு. அந்த ட்ரிங்க்ஸை குடிச்ச அடுத்த கொஞ்ச நேரத்துலயே அவர் உடம்பு பயங்கரமா ஹாட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கிற அந்த பெயினும் அதிகமாயிட்டு இருக்கு. அவருக்கு புரிஞ்சிருச்சு, யாரோ ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்துட்டாங்க, இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல அந்த ஸ்டெப் பிரதரும் அப்படி ஆளுங்களும் தான் வந்து நிக்கிறாங்க. ஸோ இவன் தான் அந்த ட்ரக்ஸை ட்ரிங்க்ஸ்ல கலந்து ஹீரோக்கு கொடுக்க சொல்லியிருக்கான் போல. இன்னும் அரை மணி நேரத்துல அந்த ட்ரக்ஸோட எஃபெக்டால அவன் ஹார்ட் ஃபெயிலர் ஆகி இன்னைக்கு அவன் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோவும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அவனுங்களும் துரத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள உள்ள போயிட்டு கதவு லாக் பண்ணிட்டு இமிடியேட்டா அவருடைய அசிஸ்டனுக்கு தான் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்றாரு. இப்போதைக்கு ஹீரோயின் தானே ஹீரோவை காப்பாற்ற முடியும், அதனால அசிஸ்டன்ட் அடுத்த செகண்டே ஹீரோயினுக்கு தான் கால் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் காலேஜ்ல அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறதால அவங்களால போனை பிக்கப் பண்ண முடியல. என்ன இவங்க கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்கள்ட்டு அவங்க ஆளுங்கள்ட்ட சொல்லி இமிடியேட்டா ஹீரோவை தேடி தான் கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ கூட வர வழிந்தோறும் ஹீரோயினுக்கு வாய்ஸ் மேல பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப கால் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. இங்க ஹீரோவோ ரூம்குள்ள வந்தாரு இல்லையா, அவரால் சுத்தமா முடியல. ஷவரை திறந்து ஷவர் கடியில தான் நின்றுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினுக்கு எக்ஸாம் முடிய டைம் தான். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து போனை பாக்குறாங்க. அதுல அசிஸ்டன்ட் நம்பர்ல இருந்து தான் கிட்டத்தட்ட 99 மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் மேல வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி கேட்கவும் அடுத்த செகண்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிக்கிட்டே ஹீரோக்கு தான் கால் ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் கால் அட்டன் பண்ணி இப்போதைக்கு இங்க வராதா, இங்க வரது உனக்கு ஆபத்து, வந்துடாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அசிஸ்டன்ட் மூலியமா ஹீரோ எங்க இருக்காருன்னு ஹீரோயினுக்கு தான் இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் இல்லையா. இன்னும் 5 மினிட்ஸ்ல நாங்க இருப்போம், எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றதுனா காதலே வாங்கல. இங்க ஹீரோடி நிலைமையும் இருக்க ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. ஒரு வழியா ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா ஆப்போசிட்ல ஸ்டெப் பிரதரும் அவருடைய ஆளுங்களை வந்து ஹீரோயினை உள்ள விடாம பிடிச்சு வச்சுக்கிறாங்க. வாங்க சிஸ்டர், என்ன உங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற வந்தீங்களா? பரவாயில்லையே, உங்களுக்கு தைரியம் அதிகம் தான். ஏன்னா இவ்வளோ தைரியமா உங்க சாவை தேடி வந்திருக்கீங்களேன்னு கேட்கவும் தேவையில்லாம என்கிட்ட பேசாத, ஒழுங்கா என்னை விட்டுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு என்னமோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ தைரியமா உங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற ஓடோடி வந்திருக்கீங்க. அது என்ன தெரியுமா, நீங்க மட்டும் உங்க ஹஸ்பண்ட் கூட இன்டிமேட்ல இருந்தீங்கன்னா அப்படின்னு உண்மையை சொல்ல வரா. அதுக்குள்ளேயே அங்க ஹீரோடைய அசிஸ்டன்டும் அந்த ஆளுங்களை வந்த இந்த குரூப்பை சுத்து போட்டு ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. போங்க சீக்கிரம் போங்க, ஹீரோவை போய் காப்பாத்துங்கன்னு சொல்லவும் ஹீரோயினையும் ஹீரோ இருக்கக்கூடிய ரூம் தேடி தான் போயிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் ரொம்பவே முடியாத கண்டிஷன்ல ஷவர் கடியில தான் படுத்திருக்காரு. அந்த நிலைமையில ஹீரோ பார்க்கவும் ரொம்பவே பதட்டமாகறாங்க. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு கியூ நான் வந்துட்டேன், உங்களுக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணவும் இவங்களுடைய அந்த இன்டிமேசி கிடைச்சதுமே ஹீரோடைய உடம்பு கொஞ்சம் ஹீல் ஆகுது. கண் விழிச்சு பாக்குறாரு. தென் 2 பேருமே இன்டிமேட்ல இருக்கலான்னு போகும்போது ஹீரோயின் கையில அடிபட்டிருக்கும். அந்த ரவுடிங்க ஹீரோயினை பிடிக்கும் போது கையில லைட்டா கிராச் விழுந்திருக்கும். அதை பார்த்த ஹீரோவும் இது ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிட்ட போது போயிட்டு கிளீன் பண்ணிட்டு மருந்து வச்சுட்டு வான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே பாத்ரூம் போய் கையை கிளீன் பண்ணிட்டு மருந்து தான் வச்சுட்டு இருக்காங்க.
அப்போ அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த ஸ்டெப் பிரதர் தான் அனுப்பியிருக்கான். என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீன்னா அந்த வாய்ஸ் மேல ஓப்பன் பண்ணி கேளுன்னு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஹீரோயின் வெளியில இருக்கும்போது என் அண்ணன் கூட நீ இன்டிமேட்ல இருந்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்ல வந்திருப்பான் இல்லையா? அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஏதோ ஒன்று இருக்க போல இருக்குன்னு ஓப்பன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோக்கு வைத்தியம் பார்த்தா அந்த பெரியவர் தான் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின் கூட இன்டிமேட்ல இருக்கும்போது அதனால ஹீரோயின் உயிருக்கு ஆபத்து வரலாம், அப்படி இல்லைன்னா அந்த பேரலைஸ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அவன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் போல. அதை ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். அவங்களும் அதை எல்லாத்தையும் கேட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் நினைச்சு கில்ட்டில இருந்தது. அவங்களுக்கு அந்த மெடிசன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட இன்டிமேட்ல இருக்க சம்மதம் சொன்னதுன்னு ஹீரோ பத்தினா எந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா? வெறும் அந்த ரெக்கார்டை மட்டும் கேட்டுட்டு அப்போ அவர் உயிரை காப்பாத்திக்க தான் என்ன யூஸ் பண்ண பாக்குறாரா? இந்த மாதிரி ஒரு கேவலமான சுயநலவாதியவை நம்ம லவ் பண்ணோம். அப்போ என் மேல கேரிங்கா லவ்வா இருந்தது எல்லாமே உயிருக்காகவான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்த பழைய நினைவுகளை நினைச்சு பாக்குறாங்க. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவுக்கும் பெயின் அதிகமாயிட்டு இருக்கு. ஜியான்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த பாத்ரூம் உள்ளேயும் வந்துறாரு. அங்க ஹீரோ பார்க்கவும் ஹீரோனுக்கு சரியான பயம் வருது. இங்க பாருங்க, உங்க கூட நான் இன்டிமேட்ல இருந்தேன்னா கண்டிப்பா நான் சேர்த்து போயிடுவேன், வெற்றிங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோ ட்ரக்ல இருந்ததாலையும் அவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த டிசீஸோட இம்பாக்ட் அதிகமானதாலையும் அவர் மைண்ட் அவரால் சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹீரோயின் கிட்ட வாலண்டியர் ஆகுறாரு. அட் த சேம் டைம் அந்த கிளப்புக்கு ஹீரோடைய தாத்தாவும் அந்த பெரியவர் தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட பார்த்துட்டு, என்னப்பா ஜி கியூக்கு ட்ரக் கொடுத்துட்டான்னு கேள்விப்பட்டேன், என் பேரன் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, கவலைப்படாதீங்க மாஸ்டர், சரியான நேரத்துக்கு ஜியா மேடம் வந்துட்டாங்க. இந்நேரத்துக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அந்த டிசீஸ் கியூர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரவ கூட கில்ட்டியே இல்லாம அந்த தாத்தங்காரன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அப்பனா சரி போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொருளுடைய பாடியை கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. அதை கேட்ட அசிஸ்டன்ட்டுக்கா தூக்கி வாரி போடுது. மாஸ்டர் இப்போ ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்கன்னா திரும்பி கேட்கவும் அவரும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. உடனே அந்த வைத்தியர் கிட்ட தான், மாஸ்டர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம், நீங்க தானே ஹீரோ கிட்ட மெடிசன் கொடுத்து அதை அப்ளை பண்ணிக்க சொன்னீங்க, அப்போ அது ஃபேக்கானு கேட்கிறாரு. உடனே இந்த தாத்தாக்காரரும், ஆமா அந்த மெடிசன் ஃபேக் தான், நான் தான் அவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான மெடிசனை கொடுக்க சொன்னு சொல்றாரு. அட பாவீங்களான்னு பார்த்துட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி இன்டிமேட்ல இருந்துட்டாங்க. ஹீரோயின் நேத்தில கேஸ் பண்ணிட்டு எழுந்து வராரு. அப்பதான் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம் கேட்கும்போது, மாஸ்டர் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, உங்க தாத்தாவும் அந்த வைத்தியரும் சேர்ந்து உங்களை ஏமாத்திருக்காங்க. அந்த வைத்தியர் கொடுத்த மெடிசன் ஃபேக்கான மெடிசன், அதனால உங்க மனைவியோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவோம். அதை கேட்ட ஹீரோவுக்கா ஹார்ட்டே நின்று போல இருக்கு. என்ன சொல்றன்னு கேட்டுக்கிட்டே ஹீரோயினை தான் ஓடி போய் பாக்குறாரு. அங்க ஹீரோயின் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்த ஹீரோவும் பதறி போய் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல சிவியரான ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோவும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர்ஸ் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினுடைய இதய துடிப்பு நின்று போகுது. ஸோ ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. டாக்டரும் வெளியில் வரும்போது, என்னாச்சு டாக்டர், என் வைஃப் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, சாரி மிஸ்டர் கியூ, நாங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் உங்கள் வைஃபோடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சிவியராக அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ எங்களால் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினையும் ஸ்ட்ரெச்சரில் வச்சு பின்னாடி தள்ளிட்டு வராங்க. இல்லை இதெல்லாம் உண்மை கிடையாது, நீங்கள் என்கிட்ட போய் சொல்றீங்க, என் வைஃபுக்கு எது ஆகலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க முகத்தில் இருந்த துணியை விலைக்கு பார்க்குறாரு. அவ்வளோதான், பயங்கரமாக உடஞ்சு போயிட்டாரு. ஜியா என்னை மன்னிச்சிட்டு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கலாமா, தயவு செஞ்சு கண் விழிச்சு பாருன்னு அழுதுட்டு இருக்க. பக்கத்தில் நின்று அசிஸ்டண்டோ, மாஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி அவரை கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணவும், என்னை டச் பண்ணாதானே பயங்கரமா சத்தம் போட்டு கத்துறாரு. அதோட அங்க இருந்த எல்லாரையும், ஒழுங்கா இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க, என் வைஃபுக்கு எது ஆகணும்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. ரொம்பவே எமோஷனல் ஆகி ஹீரோயினை தூக்கிக்கிட்டு வாமா வீட்டுக்கு போறான்னு அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் உதச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும் போதே அவரால் சுத்தமா முடியல. ஹீரோயின் கூட இருந்த அந்த பழைய நினைவுகளை நினைச்சபடியே ஒரு இடத்துல நீல்டு நாக்குறாரு. அதே இடத்துல ஹீரோயினையும் அவர் கையில சாச்சபடி அவங்கள படுக்க வச்சுட்டு அவருமே படுத்து கண்ணை முறாரு. எங்க கண்ணை முன்னரும் மறுநாள் காலையில தான் எழுந்திருக்கிறாரு. அப்போ அசிஸ்டன்ட் தான் ஓடி வந்து, மாஸ்டர் நீங்க எழுந்துட்டீங்களான்னு கேட்கும்போது, ஜியாவை என்ன பண்ணீங்கன்னு கேட்கவும், மாஸ்டர் மேடமோடைய உடம்பா அவங்க பாட்டியை வந்து வாங்கி கேட்டா அவங்க கிராமத்துக்கு இறுதி சடங்கு பண்ண போயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஜியாவோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த வைத்தியரி சரி, என் தாத்தாவே சரி, யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஜியாவை போய் பாத்து வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோனி பக்கம் தான் கிளம்புறாரு. அப்போ அசிஸ்டன்ட் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் மாஸ்டர், மேடமுடைய பாட்டி எந்த காரணத்தை கொண்டும் நீங்க மட்டும் அவங்க ஃபியூனரல்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மட்டும் நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா அங்க பெரிய பிரச்சனை வரலாம், அதனால மேடமுடைய ஃபியூனரல் பாதிக்கப்படலாம். ஸோ மேடமுடைய கடைசி பயணம் அமைதியாவே நடக்கட்டும், அதெல்லாம் நீங்க அங்க போக வேணாம்னு சொல்லி தடுத்துறாரு. இங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஹீரோயினுடைய பாட்டி வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பக்கத்துல பாட்டி மட்டும் தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியா பாட்டியை மன்னிச்சிட்டுமா, எல்லாமே பாட்டியோட தப்பு தான், நான் மட்டும் உன்னை காலேஜ் போகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாம இருந்தேன்னா அந்த கியூ கிட்ட நீ மாட்டிருக்க மாட்டேன், உன் உயிரும் இப்படி அநியாயமா போயிருக்காதுமா, அவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது மிருகங்கள் சொல்லி அழுதுட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பெரிய மிராக்கள் நடக்குது. ஹீரோயின் கையை அசையுது. அதை பார்த்த பாட்டிக்கா பேரதிர்ச்சியா இருக்கு. இங்க கட் பண்ணா 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. எங்க ஹீரோ ஒரு நினைவிடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி அது ஹீரோனுடைய சமாதி தான். அந்த சமாதிக்கு முன்னாடி ஃபிளார்லாம் வச்சு மரியாதை பண்ணிட்டு, ஜியா நீ இறந்து 7 வருஷம் ஆகுது, ஆனா இது வரைக்கும் ஒரு நாள் கூட என் கனவுல நீ வந்ததே இல்லையே, அந்த அளவுக்கு நீ என்ன வெறுக்கிறேன்னு கேட்டுட்டு, இதுக்கு முன்னாடி ஹீரோவுக்காக ஒரு தாயத்தை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தாயத்தையுமே அந்த கலருக்கு அடியிலே வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாம இருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணுமே இருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய பொண்ணு தான். லாஸ்ட் டைம் ஹீரோ கூட இன்டிமேட்ல இருந்திருப்பாங்க இல்லையா, சோ ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணு
பேரு ஆனா. இப்போ ஹீரோயின் அவங்க பொண்ணு கிட்ட ஆனா நீ சீக்கிரமாவே கிண்டர் கார்டன் போக போறேன்னு சொல்லும்போது, இல்லம்மா நான் கிண்டர் கார்டன்லாம் திரும்பி போக மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி உங்க கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து சீக்கிரமாவே உங்க பார்வையை கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. பொண்ணு இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பொறுப்பா பேசுறத கேட்கவும் ஹீரோனிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்ததா உன்னை கேப்பா பாருங்க அவங்க ஹாப்பினஸ் எல்லாமே போயிடும். அந்த பொண்ணு என்ன கேட்குறானா, ஏமா நம்ம அப்பா எங்க? நான் எப்போ கேட்டாலும் அப்பா பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்பா எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா நான் அப்பா கிட்ட பேசி உங்க பார்வை திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுவேன்னு கேட்குறா. அப்பதான் ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஹீரோயினுடைய கை அசைஞ்சிருக்கும் இல்லையா, அதை பார்த்த பாட்டியும் ஹீரோயினியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எழுந்திருக்கும் போது ஹீரோயினியெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க பார்வை இழந்திருப்பாங்க. அதை பத்தி பாட்டி டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது ஹீரோடைய பிளட் குரூப் ஹீரோயின் உடம்புல கலந்ததால அதோட இன்ஃபெக்ஷனா தான் கண்ணு இழந்திருக்காங்க. அதனால இதை கியூர் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோயின் அவங்க பொண்ணு கிட்ட, இங்க பாரு அண்ணா உனக்கு அப்பா கிடையாது, இதுக்கப்புறம் அப்பா பத்தி என்கிட்ட நீ பேசினா கண்டிப்பா அம்மா உன் மேல கோப்படுவேன், இதுக்கப்புறம் அவரை பத்தி பேசாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு குட்டி பொண்ணும் சரிங்கம்மா இதுக்கப்புறம் அப்பா பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு மயக்க வர மாதிரி இருக்க, கீழே விழுந்துறாங்க. உடனே இந்த குட்டி பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எழுந்திருங்கம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினுடைய பாட்டியை காட்டல, மேபி இந்த 7 வருஷத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆகிருக்குமா என்னங்கிறது தெரியல, அவங்கள பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த குட்டி பொண்ணு மட்டும் தான் அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்பதான் அந்த பக்கமா ஒரு கார் வரதை பாக்குறா. அம்மாக்காக ஹெல்ப் கேட்கலான்ட்டு ஓடிட்டு இருக்கா. ஆக்சுவலி அதுல ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கா. அவரு கரெக்டா திரும்பும் போது இந்த பொண்ணு கால் நடுறி கீழே விழுந்தாரா. அவர் ரொம்பவே குட்டி பொண்ணா தானே இருப்பா. சோ அங்க இவ கீழே கிடக்கிறத ஹீரோவால பார்க்க முடியல. அவரும் திரும்பி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிடுறா. அப்போ அங்க இருக்கிற டாக்டர் இந்த குட்டி பொண்ணு கிட்ட, ஏமா நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, உங்க அப்பா எங்க? உங்க அம்மாவோட கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, சீக்கிரமா உங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி பணம் கட்ட சொல்லுமான்னு சொல்லுவோம். அங்கிள் உங்களை ப்ளீஸ் பண்ணி கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு எங்க அம்மாவை காப்பாத்துங்க, நான் இப்பயே போயிட்டு பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஓடி போறா. எங்கடா போறான்னு பார்த்தா அவங்க ஃபார்ம் மாதிரி வச்சிருப்பாங்க போல, அதுல இருந்து கீரைகள் காய்கறிகள்லாம் பறிச்சுட்டு வந்து கூவி கூவி வித்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரோட்ல பிளாஸ்டிக் பொருள் குப்பை எல்லாம் கிடக்கும் இல்லையா, அதை கூட கலெக்ட் பண்ணி அதை கூட வித்து காசு சேர்க்கிறா. சரியான தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல, மழை வெயில்னு எதையுமே பார்க்கல, ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த குப்பையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினிக்காக ஒரு கலரி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த கலரை பார்க்குறா. அதுல ஹீரோயினுடைய போட்டோ இருக்கவோ, ஆனா ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறதால அது கலரின்னு கூட அவளுக்கு தெரியல. ஹீரோயினுடைய போட்டோவை எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே அந்த டாலர் வச்சிருப்பாரு இல்லையா, ஒருவேளை இது நம்ம அம்மாவை தான் இருக்க மாட்டோம், அந்த டாலருமே கையில எடுத்துக்கிறா. ஏன்னா அந்த ஜெயடை வித்தா அதுல இருந்து ஏதாவது அமௌண்ட் வருதுன்னா அதை வச்சு அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவை பார்க்கலாம் இல்லையா. சோ அதுக்கு தான் அதை எடுத்துட்டு போறா. ஆனா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அங்க ஹீரோ வராரு. அங்க வெறும் பக்ஸா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. என் வைஃப்காக வச்சுட்டு போன அந்த ஜெயடை யார் எடுத்தது, அதை யார் எடுத்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வேலை செய்யற ஒரு ஆள் வந்து அங்க சர்வேலன்ஸ் கேமராவில் பதிவான வீடியோவை தான் காட்டிட்டு இருக்காரு. அதுல ஆனா தான் ஹீரோனுடைய போட்டோவையும் அந்த ஜேடையும் எடுத்துட்டு போனது பதிவே இருக்கு. பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, இந்த வயசுல இப்படி தேடிட்டு இருக்காருன்னு அடுத்த செகண்டே குழந்தை தேடி தான் போறாங்க. ஒரு வழியா ஆனாவும் ஹீரோ கிட்ட மாட்டிடுறா. ஏமா சின்ன பொண்ணு, அந்த கல்லறையில இருந்து ஜேடையும் போட்டோவையும் எடுத்துட்டு வந்து அது எங்க முதல்ல அதை எங்கிட்ட கொடுன்னு சொல்லுவோம், அதை வச்சு தானே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு பிளான் பண்ணிருப்பா. சோ இந்த குட்டி பாப்பாவை அது அம்மாவுடைய தர முடியாதுன்னு சொல்லி மறைக்கிறா. இங்க பாரு இப்ப தர போயே இல்லைன்னு சொல்லி விரட்டவும் இந்த அங்கிளை பார்த்தா பெரிய பணக்காரங்க மாதிரி தெரியுது. இதை வச்சு ஏன் இவங்க கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னு குறுக்கு பத்தி வருது. அதனால இந்த பொண்ணு தலைக்கு மேல அந்த ஜேடை வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க அங்கிள், என் அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் கொடுங்க, இல்லைன்னா இதை தூக்கி போட்டுவேன்னு மிரட்டிட்டு இருக்கா. என்ன இந்த பொண்ணு இந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்றா, எதுவும் திருட்டு கும்பல இருந்து வந்த பொண்ணு போலக்கு நினைச்சுக்கிட்டு ஒரு கட்டு பணத்தை தூக்கி போட்டு அந்த ஜேடியை வாங்கிக்கிறாரு. அதோட ஹீரோயின் போட்டோவையும் கேட்கிறாரு. இது எங்க அம்மாவுடைய போட்டோ, தர மாட்டேன்னு ஆனா சொல்லவும் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த போட்டோ கொடுக்கும் போது அந்த போட்டோ கிழிஞ்சிடுது. ஹீரோக்கெல்லாம் செம்மையா டென்ஷன் ஆகுது. பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் தான், இது ஏதோ ராபரி கும்பல் போல இருக்கு, வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்படி ஹீரோ கிட்ட ஆனா பிரச்சனை பண்றத அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகம் பாத்துறாங்க. அந்த பெய்ஜிங்ல ஹீரோ ஒரு ரிச்சஸ்ட் பர்சனுங்கிறதால அவர்கிட்ட பிரச்சனை பண்ணத காரணமா காட்டி ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்து வெளியில விட்டுட்டு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோவும் கார்ல கிராஸ் பண்ணி போறாரு. ஆனா திரும்பி ஹீரோயினை பார்க்கவே இல்லை. இங்க ஆனாவும் டாக்டர் கால்ல விழுந்தா தயவு செஞ்சு எங்க அம்மா உயிரை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா டாக்டர் அதுக்கு சம்மதம் சொல்லவே இல்லை. என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்திரேன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஆனா யாருமே ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதறி பாக்குறா, கெஞ்சி பாக்குறா, காலனி விழுந்து பாக்குறா. ஆனா எந்த ஹாஸ்பிட்டலுமே ஹீரோயினை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஃபைனலா ஒரே ஒரு டாக்டர் மட்டும் ஆனா கிட்ட, இங்க பாருமா மிஸ்டர் கியூ இந்த பெய்ஜிங்லேயே ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன், அவரை பகச்சுக்கிட்டா எங்க ஹாஸ்பிட்டலை நாங்க ரன் பண்ண முடியாது, அதனால அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா நீ என்ன பண்ணனா அவர்கிட்ட போயிட்டு ரெக்கமெண்டேஷன் சைன் வாங்கிடுவான்னு சொல்றாங்க. உடனே ஆனா ஹீரோவை தேடிதான் ஓடி வந்துட்டு இருக்கா. ஒரு வழியா அவர் காரையும் கண்டுபிடிச்சாரா. கொஞ்சம் கூட யோசிக்கலாம், அந்த கார் முன்னாடி போய் நின்னுறா. ஹீரோவும் என்ன விஷயம் எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்கவும், அங்கிள் நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க பொருளை எடுத்துக்க கூடாது, எங்க அம்மா உடம்பு சரியில்லாம ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க, இந்த சிட்டியில எந்த ஹாஸ்பிட்டலையும் எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறாங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள், இதுல ரெக்கமெண்டேஷன் சைன் போட்டு கொடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கா. அவருமே வாங்கி சைன் பண்ணதான் போறாரு. பக்கத்துல இருந்த அசிஸ்டன்டோ, மாஸ்டர் இந்த பொண்ணு யாரு என்னன்னே நமக்கு தெரியாது, ஏதாவது சூழ்ச்சி பண்ண போறா, சைன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க ஆனாவும் இல்லைங்க அங்கிள் நான் போய் சொல்லல, உண்மையில
உண்மையிலே எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் உடனே ஹீரோவும் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு நீ சொல்றது உண்மையா இருந்தா வா என் கூட வா உங்க அம்மா வந்து காட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்து வெளியில தள்ளி விட்டுட்டு போறாங்க. அதை பார்த்து ஆனாவை காரை விட்டு இறங்கி ஓடி அவங்க அம்மா பக்கத்துல தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோ இறங்கி வராரு. அப்ப இந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் போல இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கவே பக்கத்துல வந்து ஹீரோயின் முகத்தை பாக்குறாரு. அவ்வளவுதான் அடுத்த செகண்டே டாக்டர் டாக்டர்னு கத்திக்கிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்காரு. ஒரு வழியா ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. தென் ஹீரோயினுடைய கண்டிஷன் பத்தி டாக்டர் கிட்ட ஹீரோ விசாரிக்கும் போது அவங்களுக்கு மால் நியூட்ரிஷன், அதாவது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு. ஸோ அவங்க உடம்புல சுத்தமாவே எனர்ஜி இல்லை. அதனால அவங்க பிளைண்ட்னஸை கூட கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஆனா கிட்டதா உனக்கு எத்தனை வயசாகுது உங்க அப்பா எங்கன்னு கேட்கிறாரு. ஏன்னா ஆனா தான் இவருடைய குழந்தைன்னு அவருக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால தான் அந்த மாதிரி கேட்கிறாரு. ஸோ ஆனாவும் எனக்கு 6 வயசாகுது, எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்றா. அதை கேட்கவும் ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஒருவேளை ஆனா நம்ம குழந்தைய இருப்பாளுன்னு சொல்லிட்டு சரிம்மா உன் டேட்டா பர்த் என்னன்னு கேட்கவும் அவளுமே அவ டேட்டா பர்த் சொல்றா. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி அப்ப தன்னுடைய குழந்தை தான் ஆனாங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. உடனே ஆனா கிட்ட நான் தான் உன்னுடைய அப்பா, நீ தான் என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க அங்க ஹீரோயினுக்குமே மொழி போற ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் எழுந்ததுமே அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன், அப்பா தான் நம்ம ஹாஸ்பிட்டல் பில்லா பே பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோனிக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. குழந்தை ஏதோ வளர நினைச்சேன், இங்க பாருமா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்பா பத்தி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு, உனக்கு அப்பாலாம் கிடையாது, உங்க அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான்னு சொல்லுவோம். அதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ இன்னமும் ஹீரோனிக்கு தன் மேல இருக்கிற கோபம் போலங்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் இப்போதைக்கு தன்னை பத்தி ஹீரோனிக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு. ஸோ ஆனாவை ஹீரோ தனியா கூட்டிட்டு வந்தா இங்க பாருமா அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கு, இப்போதைக்கு அப்பாவை பத்தி அவங்க கிட்ட தெரியப்படுத்த வேணாம், அது மட்டும் இல்லாம நீ சின்ன பொண்ணு, நீ ஸ்கூலுக்கு போயதுக்கு அப்புறம் நானே அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் உடம்பு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அவங்கள ஹீரோ தான் கேர் பண்ணி பாத்துக்கிறாரு. அதான் அவருடைய பேரு டேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பழகிட்டு இருக்காரு. ஹீரோயினையும் ஹீரோவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினியாவும் குழந்தையவும் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு ரொம்பவே கவனமா பாத்துக்கிறாரு. ஒரு நாள் தெரியாம ஹீரோடைய ரூமுக்கு மாத்தி போறாங்க. அங்க ஹீரோயின் ஹீரோவுக்காக கொடுத்த அந்த ஜேட் இருக்கு இல்லையா, அந்த தாயத்து, அது தற்செயலா ஹீரோயின் கையில படுது. இது என்ன, இதை தொடும் போது இதுக்கு மாதிரி நான் கியூ கிட்ட கொடுத்த அந்த தாயத்து மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அதை ஹீரோ பாத்துறாரு. உடனே ஜியான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே ஹீரோயின் தடுமாறாங்க. சாரி மிஸ்டர் டேன், நான் தெரியாம இந்த ரூமுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணும்போது பக்கத்துல இருந்த ஒரு டேபிள இடிச்சுக்கிறாங்க. உடனே ஹீரோ தான் பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு அடிப்பட்ட இடத்துல ஆயில் மாதிரி இருக்கு அதை எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த மாதிரி அப்ளை பண்ணவும் இதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த பர்த் மார்க்ல அப்ளை பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வருது. இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோயின் மனசுல தன்னை பத்தின அபிப்பிராயம் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஆனாவை தனியாவே வளர்த்துட்டு இருக்கீங்களே உங்க ஹஸ்பண்ட் இல்லையான்னு கேட்கிறாரு. ஹீரோனிக்கு தான் ஹீரோ பத்தி பேசினாலே கோவம் வருமே. மிஸ்டர் டேங் உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன், தயவு செஞ்சு என்கிட்ட அதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் உங்களுக்காக சொல்லல, ஆனாக்காக தான் கேட்கிறேன். உங்களுக்கு வேணா ஹஸ்பண்ட் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா ஆனாக்கு ஒரு அப்பா வேணும் இல்லையா, எனக்கு வேணா ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா, உங்களையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்கிறேன்னு நைஸா பீட்டு போட்டு பாக்குறாரு. ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. சாரி மிஸ்டர் டேங், எனக்கு மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நேராவே சொல்லிட்டு போறாங்க. என்னதான் ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் அப்பா கூட ஹீரோயினை கேர் பண்ணிக்கிறத விடல, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. எங்க அசிஸ்டன்டும் ஹீரோவை பார்க்க தான் வராரு. கையில ஒரு மெடிசனோட வராரு. என்ன மெடிசன் ஹீரோ கேட்கும் போது இந்த மெடிசன் ஹீரோனுடைய ஐசைட்டா திருப்பி கொண்டு வருமா, இந்த மெடிசனை ரெகுலரா எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு பார்வை கிடைக்கும்னு டாக்டர் கொடுக்க சொன்னதா கொடுத்துட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி தான் சுயநலமா இருந்து ஹீரோயினை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது பத்தலன்ட்டு இப்போ இந்த மெடிசனை ஹீரோயின் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு பார்வை திருப்பி கிடைச்சிரும், பார்வை கிடைச்சா கண்டிப்பா தன்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு மறுபடியும் ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்து ஜியா நான் சுயநலமா இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் எல்லாத்தையும் டாய்லெட்ல கொட்டி ஸ்பாயில் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆனா படிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் வருது. ஸ்கூல்ல ஆனா ஏதோ ஒரு குழந்தைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டாலாம், அதுக்காக ஹீரோயினை தான் வர சொல்றாங்க. இவங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க குட்டி குழந்தை ஆனா தான் அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து அம்மா நீங்க வந்துட்டீங்களா, பாருங்கம்மா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன புள்ளி பண்றாங்கன்னு அழுதுட்டு இருக்கா. அதுக்கு அங்க நின்ன லேடியுமே யார் உன்னை புள்ளி பண்ணுது, கொஞ்சம் கூட நர்வே இல்லாம உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, நீ தான் என் பையனை புள்ளி பண்ணு திட்டிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் என்ன நடந்ததுன்னு குழந்தை கிட்ட கேட்கவும் அந்த பையன் இருக்கா இல்லையா, அவ தான் என் பேக்கை கொண்டு போய் குப்பத்தட்டுல போட்டான்னு சொல்றா. அதுக்கு அந்த பையனுமே ஆமா அவ குப்பை பொறுக்கிறது தானே, அதான் குப்பத்தட்டுல போட்டுன்னு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பிரின்சிபாலுமே அவங்க பணக்காரங்கிறதுல அந்த பையன் பக்கம் தான் பேசுறாங்க. ஹீரோயின் குழந்தைய தான் குறை சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் அங்க கரெக்டா ஹீரோ வராரு. ஆனாவை இங்க யாரு புள்ளி பண்ணதுன்னு கேட்கவும் அந்த பிரின்சிபாலும் நீ தான் இந்த புள்ளைய பத்த அப்பாவா, ரொம்பவே சீப்பான கேரக்டர் இருக்கீங்க, கிளாஸ்ல எல்லா குழந்தைகளையும் புள்ளி பண்றா, சுத்தமா அடங்கவே மாட்டேங்கிறா, உங்களை மாதிரி லோ கிளாஸ்ல இருந்து வர பசங்கலாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்கவும் ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது. அந்த பிரின்சிபலை ஓங்கி ஒன்னு செவ்வல்ல வைக்கிறாரு. நீ என்ன அவ்வளவு பெரியாளா, எவ்வளவு தெரியும் தான் பிரின்சிபல் அடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அப்பா வராரு. அவரு கணத்துலயும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு விழுது. எவ்வளவு தெரியும் தான் என்ன அடிச்சிருப்ப, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய கார்டு எடுத்து அவர்கிட்ட தூக்கி போடுறாரு. அதை பார்த்ததுதான் அந்த பிரின்சிபால் இருந்து அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் முத கொண்டு எல்லாரும் ஹீரோ காலில் விழுந்த தயவு செஞ்சு எங்களை
என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பெய்ஜிங்ல அவங்க 3 பேரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்னிங்க கொடுத்துட்டு இருக்க. அந்த பையன் என்ன பண்றானா ஏதோ ஒன்று எடுத்துட்டு போயிட்டு ஹீரோட கையில கிழிச்சு விட்டுறான். ஆக்சுவலி ஆனாவுக்கு தான் குறி வச்சிருப்பான். ஹீரோ தடுக்கிறதுக்காக கையை நீட்டவும் அவர் கையில அது பட்டுடுது. அதுக்கப்புறம் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோட கையை ஹீரோயின் தான் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ். இந்த குட்டி பொண்ணு ஆனாவும் பாத்தீங்களாமா இந்த அங்கிள் என்ன காப்பாத்த எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு, இவர் மட்டும் என் அப்பாவா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோவோ ஆமாமா எனக்குமே உனக்கு அப்பாவா இருக்க ஆசைதான், ஆனா உங்க அம்மா விருப்பம் பண்ணுமேன்னு கேட்கிறாரு. ஆமாமா எனக்கு அங்கிள் அப்பாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா அங்கிள் எனக்கு அப்பாவாக்கிட்டாருனா இதே மாதிரி எப்போதுமே என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அதனால நீங்க அங்கிளை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கவும், இங்க பாரு அண்ணா உனக்கு தான் ஹோம்ஒர்க் இருக்குல்ல, போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு குழந்தை அனுப்பி விட்டுறாங்க. உடனே அந்த குழந்தையும் சரி சரி நான் அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி போற போக்குல ஒரு பிட்டை போட்டுட்டு போறா. குழந்தை போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட மிஸ்டர் டேங் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசு, எனக்கும் என் குழந்தைக்கே நிறைய ஹெல்ப் பண்றீங்க, எங்க கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்றாரு. மிஸ்டர் டேங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், இங்கே பாரு ஜியா நான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே சீரியஸாக தான் இருக்கேன். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலேயே உன்னை மேரேஜ் பண்ணிக்க தான் ஆசைப்பட்றேன். உன்னையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கிறேன். உங்கள் லைஃப் ஃபுல்லாக நானே ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன். தயவு செஞ்சு என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ண போறாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதால அதை அப்போஸ் பண்ணல, அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே இன்டிமேட்ல தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயின் பெட்லேருந்து எழுந்திருக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கல் நடக்குது. ஹீரோயினுடைய கண் பார்வை திரும்ப கிடச்சிச்சு. ஸோ ஹீரோ கூட இன்டிமேட்ல இருந்ததால போன பார்வை திரும்ப கிடச்சிச்சு போல. அவங்களால நம்பவே முடியல. என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்போ குட்டி குழந்தை ஆனா ஓடி வந்து அப்பா அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்காரு, வாங்கம்மான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயினியை சர்ப்ரைஸாக மேரேஜ் பண்ணிக்க போறாரு. ஸோ அதுக்காக தான் பிரைடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஆனா தான் அவங்க அம்மா கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல ஹீரோ தான் வராரு. ஹீரோயினியும் அவங்களுக்கு பார்வை வந்ததை சொல்லாம அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அவர் முகத்தை பார்க்க போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல கீழே குனிஞ்சபடியே போறாங்க. அங்க ஹீரோவும் சூப்பரா ரெடி ஆகி ஹீரோயின் முன்னாடி நேல் டவுன் பண்ணி அவங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கையும் காட்டுறாரு. இவங்களும் ரொம்ப ஹாப்பியா ஹீரோடைய முகத்தை அப்படியே நிமிர்ந்து பாக்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்க தலையிலே இடியே வந்து விழுந்த மாதிரி இருக்கு. கியூ நீங்க எப்படி இங்கன்னு கேட்க அதை கேட்ட ஹீரோவுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. ஜியா உன்னால என்ன பார்க்க முடியுதா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்ல. வேணா என்ன தொடாதீங்க, நீங்க சொல்றத நான் எதுவுமே கேட்க விரும்பல. இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணி இந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்துறது பத்தலையா, மறுபடியும் எதுக்காக என் லைஃப்ல வந்தீங்கன்னு சொல்லி அழுதபடியா அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் விடாம பின்னாடி துரத்துக்கிட்டே ஓடிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அவங்கள ஸ்டாப் பண்ணி ஜியா ஒரு நிமிஷம் இரு நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை ஓங்கி செவ்விலே ஒன்று வச்சுட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி என் சாவுக்கு 4 குறிச்சவன் தான் நீ, இப்போ என்னத்த பெருசா சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பாக்கெட்ல இவங்க கொடுத்த அந்த ஜேட் இருக்கும். அந்த ஜேட் எடுத்து இதை உனக்காக நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஆனா இதை வச்சுக்கிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லி அதை கீழே போட்டு உடைச்சிட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அந்த காரை ஹீரோயினை ஹிட் பண்ணிடுது. ஹீரோவும் ஜியான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினியை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தான் தள்ளிட்டு போறாங்க. ஹீரோயின் நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரும் வெளியில ஓடி வந்து மிஸ்டர் கியூ அந்த பேஷண்டோடைய இதயம் கார் மோதினதுல ஃபுல்லாவே ரப்சர் ஆயிடுச்சு, அதனால இமிடியேட்டா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணியாகணும், அவங்களுக்கு சூட்டபிளான ஹார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அவங்க உயிர் பழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்கல. டாக்டர் என்னோட இதயத்தை எடுத்து வைங்க, எனக்கு அவங்களுக்கும் ஒரே பாடி டைப் தான் சொல்றாரு. அதை கேட்டு டாக்டர்ஸும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்து ஜியா இந்த லைஃப்ல நான் உனக்கு நிறையவே கடமைப்பட்டிருந்தேன், ஆனா இப்போ அதை ரீபே பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோயினுக்கு நல்லபடியா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி நடந்து நல்லாவே இருக்காங்க. டாக்டரும் ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லமா, கரெக்டான நேரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோ, ரெகுலரா செக்அப் போவான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாரு. அவங்களும் போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட எனக்காக யாரு ஹார்ட் டொனேட் பண்ணதுன்னு கேக்குறாங்க. சாரிம்மா எங்களால அதை மட்டும் மென்ஷன் பண்ண முடியாது, நீங்க இங்க இருந்து கிளம்புறான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அவங்க குழந்தைய கூட்டிட்டு ஏதோ ஒரு பிளேஸுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அம்மா நம்ம எங்க போறோம்னு அந்த குட்டி பாப்பா கேட்கும்போது அம்மாக்காக ஹார்ட்டை டொனேட் பண்ண அந்த நல்ல உள்ளத்துக்காக வேண்டிக்கிடாம போறோம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. அங்க ஏதோ ஒரு மலை இருக்கு, அதுல செத்து பணங்களுக்காக ப்ரே பண்ணி எழுதி கட்டுவாங்களாம். அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு ஹீரோயினை பார்த்துட்டு வாங்கம்மா நீங்களும் உங்க விஷயக்காக தான் வந்திருக்கீங்களா, வாங்க வந்து எழுதி கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பேப்பரை தான் எடுத்து வந்து கொடுத்து எழுத சொல்றாரு. இவங்களும் எழுதி கட்டலான்ட்டு போறாங்க. பார்த்தா அங்க ஃபுல்லா ஹீரோ தான் எழுதி கட்டி வச்சிருக்காரு. ஆக்சுவலி அதுல எழுதினவங்களுடைய பேர் மென்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்தா குட்டி பாப்பாவும் இது என்ன அப்பாவுடைய பேர்ல இருக்கேன்னு கேட்கவும் யாருமா மிஸ்டர் கீவை கேட்குறீங்க, அவரு 7 வருஷமா அவர் செத்து போன வைஃப்காக இங்க வேண்டி கட்டிட்டு இருப்பாரு, அதுவும் லட்சக்கணக்கில் கட்டி வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு அவர் வைஃபை ரொம்பவே மிஸ் பண்ணான்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோயினும் இருக்கும் போதோ யாருக்கும் யாருடைய அருமையும் தெரிய போறதில்ல, செத்து போனாதான் இவங்களுக்குலாம் அருமை புரியும் போல இருக்குன்னு சொல்றாங்க.
இல்லம்மா மிஸ்டர் கியூவை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் ஃபர்ஸ்ட் இந்த மலைக்கு வந்ததே அவருக்கு யான் பாடி டைப்புங்கிறதால ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் மாஸ்டர் வூவை பார்க்க வந்தாரு. மாஸ்டர் சொன்னதால அவருக்கு ஏதா என் பாடி டைப்பு பொண்ண மேரேஜும் பண்ணாரு. ஆனா நாள் ஆக ஆக அவர் ஒய்ஃப் அவரை நேசிக்க ஆரம்பிச்சதால தன்னால தன் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் அவரை டச் பண்ணாமலே இருந்தாராம். ஒவ்வொரு தடவையும் அந்த டிசீஸால அவருக்கு பெயின் வரும்போது ரொம்பவே கஷ்டப்படுவாரு. அந்த நிலைமையிலையும் தனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு அவர் ஒய்ஃப் மேல டச் கூட பண்ணாம தான் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாஸ்டர் வூவும் கியூவுடைய தாத்தாவும் சேர்ந்து பிளான் பண்ணி ஏதோ ஒரு ஃபேக்கான மெடிசனை ஹீரோ கிட்ட கொடுத்து அவருடைய இன்டிமேசிக்கு முன்னாடி அவர் ஒய்ஃபுக்கு இதை அப்ளை பண்ணிட்டு இன்டிமேசில இருந்தா அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு போய் சொல்லியிருக்காங்க. அதை நம்பி கியூவுமே அவர் ஒய்ஃபு கிட்ட அதை யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டாரு. ஸோ அதனால அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவர் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இறப்புக்கு காரணமான யாரையுமே சும்மா விடல. அவருடைய மொத்த கியூ ஃபேமிலியவும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா மாஸ்டர் ஓவையும் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் கியூ அவர் கனவுல கூட அவர் ஒய்ஃபை வரலங்கிறதால அட்லீஸ்ட் கனவுலையாவது அவங்க ஒய்ஃபை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டு 7 வருஷமா இத்தனையும் கட்டியிருக்காருன்னு சொல்லி காட்டுறாரு. பார்த்தா லட்சக்கணக்கில் அங்கே கட்டியிருக்கு. அதெல்லாம் கேட்கவும் இப்போதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. இத்தனை வருஷமா என்ன நேசிச்ச ஒரு நல்ல உள்ளத்தையா நான் இந்த அளவுக்கு வெறுத்திருக்கேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வெளியில வராங்க. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல ஒரு உருவம் மாதிரி கிராஸ் பண்ணி போகுது. அப்படியே நிமிந்து பாக்குறாங்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிற மாதிரி இருக்கு. மேபி அது ஹீரோவுடைய ஆன்மாவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹீரோயினுக்கு வேற யாராவது அன்னைக்கு ஹார்ட் டொனேட் பண்ணி உண்மையிலே ஹீரோ உயிரோட இருக்கலாம். முடிவு என்னவோ அது நம்முடைய சாய்ஸ் தான். இப்படியே ஒரு ஓப்பன் எண்டிங்கோட தான் இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்றாங்க. ஒருவேளை இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த ட்ராமா கண்டிப்பா உங்க எல்லாரும் மனசுல ஒரு பெரிய இம்பாக்டா தான் இருக்கும். ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.